ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நான் உங்களை விசாரிப்பேன், நான் உங்கள் தேவைகளை சந்திப்பேன், நான் உங்களுடைய கவலையை மாற்றுவேன், நான் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவேன், நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்துக்கு பதிலை தருவேன், நிச்சயமாக நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் விசாரிக்கப்படுவாய் என்று. ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பணியாளரும் நம்மை பார்த்து பார்த்து விசாரித்து நம்முடைய நாம் கேட்கிற அனைத்து காரியங்களையும் நம்மிடத்தில் கொடுத்து திருப்தி அடைய செய்து அவர்களை மன நிறைவோடு நம்மை உபசரிக்கிறது போல விசாரிக்கிறது போல ஆண்டவரும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்து நம்முடைய மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பூர்த்தி செய்ய பதில் கொடுக்க நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மத்திலே இருக்கிறார். நம்முடைய தாயை போல நம்மை தேற்றுகிறவர், தந்தையை போல நம்மை சுமந்து நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் உங்கள் கவலைகளை வைங்க. நிச்சயமாக ஆண்டவரே, எனக்கு இந்த கவலையை என்னை விட்டு எடுத்து போடுங்க, நான் உம்முடைய சமூகத்தில் வைத்து விட்டேன், இந்த கவலையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, இந்த துயரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த நோயிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் மேற்போட்டு கொண்டு உங்களுக்கு நல்ல சுகத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று. ஆகவே எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரணம் நம்முடைய இருதயமும் நம்முடைய மனசும். நம்முடைய இருதயத்தை ஆட்டி படைக்கிறதான துக்கங்களும் துயரங்களுமே. ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் கவலைகளை என்னிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக நான் உனக்கு சமாதானத்தை, உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய சிந்தையை ஆட்கொண்டிருக்கிறதான கவலைகள், பாரங்கள், அந்த பாரத்தினால் வருகிறதான வியாதிகளை ஆண்டவர் நான் உன்னை விட்டு எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். நம்முடைய தகப்பனிடத்தில், நம்முடைய தோழர்கிட்ட, நம்முடைய நண்பன்கிட்ட சொல்லுகிறது போல நம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கவலைகளை, எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும், எங்களுடைய எல்லா தேவைகளையும் உடைய கரத்தில் வைக்கிற ராஜா, எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. பிள்ளைகளுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் நீர் நிறைவேற்றுவீராக. எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கு பூர்ண சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆறுதலை கட்டளையிடுவீராக. நிம்மதியான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அமைதியான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. எல்லா விதமான டிப்ரெஷன் பிள்ளைகளை விட்டு ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா ப்ரெஷரும் எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் ஆண்டவரே மனம் முடிந்து போகாதபடிக்கு, டென்ஷன் ஆகாதபடிக்கு, அவர்களுக்கு எந்த பலவீனங்கள் வராதபடி பாதுகாத்து நடத்துங்க. இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே காரிய சாமர்த்தியம் உள்ளவர்களாய், காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. தானியேலை போல, யோசேப்பை போல ஆண்டவரே பிள்ளைகளை மாற்றி நாமத்தை மேம்படுத்தும். அதேபோல் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.